உங்களுக்கு எக்ஸாம் தேவையில்லாத விஷயம் எதுவுமே நாங்கள் பர்டிகுலர் இந்த டாபிக்ல நான் பேசல. எல்லாமே லிட்டரலி விச் இஸ் நீடட் ஃபார் யூ. ஐ வில் பி லைக் ஓ மை காட், வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு டைம் கொடுத்து படிச்சு என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேகா vlogs. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்னோட நிறைய ஜூனியர்ஸ் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அண்ட் தென் ஆல்சோ பீப்புள் ஹூ வாட்ச் மீ ஆன் மை யூடியூப் சேனல், நீங்களும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி வந்து எஃப்எம்ஜி எக்ஸாமுக்கு வந்து டிப்ஸ் கொடுங்கக்கா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஐ எம் நாட் அ எக்ஸ்பர்ட், பட் நான் வந்து என்ன நம்பி எனக்கு கேட்டதுனால I definitely will try my best and I will share literally every single thing. It's not only my opinion, I also asked to people who got like 230 plus marks so that you can உங்களுக்கு வந்து சரியான ஒரு இது கைடன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ வந்து லைக் லிட்ரலி வந்து நிறைய பார்ட்டாக பண்ணலான்னு பார்க்குறேன். லைக் வந்து எம்சிக்யூ சால்விங் வந்து எப்படி பண்ணணும், அண்ட் தென் வந்து கொஸ்டின் பேங்க் வந்து கஸ்டம் மாடியூல்ஸ் தான் எப்படி ஹேண்டில் பண்ணோம், ஜிடி கொஸ்டின்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி எவ்ரி திங் வந்து நான் பர்டிகுலர் வீடியோவில் வித் எக்ஸாம்பிள்ஸோடு நான் போடலான்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீஃபாக வந்து இப்போ நீங்கள் வந்து 6 months வந்து எஃப்எம்ஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லைக் வந்து டிசம்பர் வந்து நீங்கள் எஃப்எம்ஜி எழுத போகிறீங்க அப்படின்னா, I'm going to give you tips like what to do and how to do all those things வந்து பிரீஃபா நான் சொல்ல போறேன். லைக் வந்து பர்டிகுலர் திங்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல சொல்லுவேன், ரொம்ப எலாபரேட்டா. இது வந்து கொஞ்சம் பிரீஃபா, யூ வில் கெட் சம் ஐடியா லைக் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஃபோமோ எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ த திங் இஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பர்சன் வந்து நீங்கள் ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பீப்புள் வந்து ஆப் தான் யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் தட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஆன்லைன் ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சம் பீப்புள் கோ ஃபார் ஆஃப்லைன் ஆல்சோ. லைக் வந்து ஏதாவது கோச்சிங் சென்டரில் போய் படிப்பாங்க. ஸோ இஃப் யூஆர் லைக் கோச்சிங் சென்டர் நீங்கள் போறீங்கன்னா, அஃப்கோர்ஸ் வந்து யூ கான்ட் யூஸ் லைக் பிளாட்ஃபார்ம்ஸ், யூ கான்ட் யூஸ் சம் மெட்டீரியல்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கோச்சிங் சென்டர் பிகாஸ் அவங்களே வந்து எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, லிட்டரலி அவங்க கூடவே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து you will definitely don't get time to watch YouTubes and all. அதனால வந்து you just follow அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் அந்த கோச்சிங் சென்டரை நம்பி தானே போயிருக்கீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே லிட்டரலி you will pass the exam. ஸோ இப்போ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்னால் மோஸ்ட்லி லைக் லிட்டரலி நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் லிட்டரலி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா செரிபெல்லம், ப்ரெப்லாடர் அண்ட் தென் மேரோ இஸ் லைக் ரொம்ப ஓல்டுன்னு வச்சுக்கலாம். அந்த ஆப் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது 3 ஆப் தான் எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஆப். ஸோ இது 3த்துல ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வில் கைட் யூ. ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ண ஆப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் செரிபெல்லம் ஆப் யூஸ் பண்ணி தான் நான் வந்து படித்தேன். ஸோ ஐ பர்சனலி திங்க் இட் இஸ் வெரி பெஸ்ட் ஃபார் எஃப்எம்ஜி எக்ஸாம். Trust me guys, Cerebellum is not sponsoring me. எனக்கு எந்த ஸ்பான்சரும் கிடையாது. லிட்டரலி ஐம் சேயிங் இட் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதை சொல்கிறேன். நான் ஏன் அதை பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்றதையும் நான் உங்களுக்கு வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து இப்போ நீங்கள் மேரோ ஒரு ப்ரெப்லாடர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் செரிபெல்லமோ ஒரு இன்னொரு ஆஸ்பெக்டில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் மேரோ அண்ட் ப்ரெப்லாடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஆல்ரெடி லிட்ரலி வந்து எல்லாமே வந்து ஆல்ரெடி ரெக்கார்டட் வீடியோஸ் தான் இருக்கும். அந்த ரெக்கார்டட் வீடியோஸை நீங்கள் வந்து நீங்களாக டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப மோட்டிவேட்டட் பர்சனாக இருந்தால் மட்டும் அதை படிக்க முடியும். பட் மற்றபடி வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் மோட்டிவேட்டட் பிகாஸ் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் யூ வில் பிரேக் டவுன், யூ வில் ஃபீல் லைக் ஓ மை காட், இதே நான் டெய்லி ரொட்டீன் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ 6 months நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா லைக் எவ்ரி சிங்கிள் டே யூ ஹேவ் டு ஸ்டடி, எவ்ரி சிங்கிள் டே யூ ஹேவ் டு கிவ் எம்சிக்யூ எல்லாமே பண்ணுன்றப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் முடியாது. ஸோ அப்போ யாராவது புஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதனால I personally suggest செரிபெல்லம் மாதிரி ஆப் வந்து பெட்டர். ஏன் சொல்றேன்னா அதில் லைவ் கிளாஸஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். லைவ் கிளாஸஸ் ஈவினிங் நடக்கும், எப்போதுமே ஈவினிங் நடக்கும். ஸோ வந்து அப்போ லைவ் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. ஓகே, நாளைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தோணும், ஐயோ கிளாஸ் போயிட்டு இருக்கு, லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம தான் அட்டன் பண்ணாமல் இருக்கோம், நம்ம பின்னாடி இருக்கோன்ற ஃபீலிங்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதனால நீங்களும் போய் கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க அவுட் ஆஃப் ஃபோமோ. ஸோ அதனால யூ வில் நெவர் மிஸ் அவுட் ஆன் எனிதிங். அண்ட் ஆல்சோ அந்தந்த சப்ஜெக்ட் அந்தந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் படித்து முடிச்சிருவீங்க. இதே வந்து நீங்களாக செல்ஃபாக படிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் வேறு ஆப்பில், அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஷுட் பி வெரி மச் செல்ஃப் மோட்டிவேட்டட். அதாவது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு டைம் வச்சு அந்த சப்ஜெக்ட் படிப்பீங்க. அதுக்குள்ள அந்த சப்ஜெக்டை நீங்க முடிக்கணும். அது உங்களால சம்டைம்ஸ் முடிக்க முடியாது. அப்படி முடிக்க முடியாத டைம்ல வந்து நிறைய உங்களுக்கு பெண்டிங் சப்ஜெக்ட்ஸா போயிட்டே இருக்கும். பட் இந்த மாதிரி ஆப்னா
அவங்க அந்த குறிப்பிட்ட டைம்ல எப்படி டீச்சர்ஸ் நடத்திடுவாங்க, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க நடத்திடுவாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் யூ வில் பி லைக் ஃபோர்ஸ்ட் டு ஸ்டடின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை படிச்சு தான் ஆகணுன்ற நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால யூ வில் டெஃபினெட்லி ஸ்டடி அண்ட் நீங்கள் எந்த பெண்டிங்கும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அப்படியே இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்கும், அது செகண்ட் ரிவிஷன் ஆர் தேர்ட் ரிவிஷன்ல யூ வில் சம்ஹவ் கவர் இட். ஸோ அதனால தான் நான் வந்து செரிபெல்லம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் டு பர்சன், இது வேரி ஆகும். நீங்கள் வந்து ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருந்தீங்கன்னா யூ கேன் ஸ்டடி மேரோ ஆர் ப்ரெப்லாடர், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேரோ ஆர் ப்ரெப்லாடர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து எனக்கே டைம் டேபிள் போட தெரியல, எனக்கு வந்து எப்படி போடுறதுன்னு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா யூ கேன் யூஸ் செரிபெல்லம் டைம் டேபிள். அவங்களோட டைம் டேபிள் வந்து அவங்க வெப்சைட்டில் ஷேர் பண்ணியிருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு எந்த ஆப் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த ஆப்பில், இப்போ மைக்ரோபயாலஜி அவங்க 2 days 3 days டைம் கொடுத்துருக்காங்க, அந்த டேஸில் வந்து உங்களோட ஆப்பில் நீங்கள் வந்து அதை படிச்சிருங்க. ஸோ தட் யூ வில் நெவர் மிஸ் ஆன், ஒரு நீங்கள் வந்து யூ வில் பி ஆன் த ரைட் ட்ராக். உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால யூ கேன் யூஸ் தட். இல்லைன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் டைம் டேபிள். லைக் உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியும், நீங்கள் அவ்வளோ டிசிப்ளினான பர்சனாக இருந்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் டேபிள். பட் பர்சனலி ஐ சஜஸ்ட் யூ கேன் யூஸ் these kind of platforms because அவங்களோட டைம் டேபிள் வந்து லைக் லிட்டரலி அவங்க வந்து எதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும், எந்தெந்த சப்ஜெக்ட் அதிக டைம், எந்தெந்த சப்ஜெக்ட் கம்மி டைம்னு அவங்களுக்கு கரெக்டாக மார்க் பேசிஸில் தான் அவங்க வந்து மார்க் அண்ட் வந்து சப்ஜெக்ட் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி வந்து இப்போ படிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். எந்த ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே மெத்தட் வந்து சேம் தான். என்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி திங் இஸ் MCQ சால்விங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் எங்கே பார்த்தாலுமே கேட்டிருப்பீங்க. லிட்டரலி எவ்ரி ஒன் வில் டெல் யூ, லைக் உங்களோட ஜூனியர்ஸாக உங்களோட சீனியர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து த பர்சன் ஹூ காட் டாப்பர் சம்மன் லைக் நிறைய டைம் ஃபெயில் ஆன பர்சனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய MCQ பண்ணு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நியூவாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு பீப்புள் ஆர் லைக் கெட்டிங் ஆன் த ரைட் ட்ராக்னு சொல்லலாம். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்றது வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ MCQவை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MCQ வந்து டெய்லியும் அட்லீஸ்ட் 50 MCQஸாவது நீங்கள் போடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சில ஆப்லலாம் இப்போ வந்து நீங்கள் செரிபெல்லம் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டு வந்து MCQ வந்து அதில் லேட் நைட் PYQன்னு வரும், அந்த MCQs நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதை தாண்டி கஸ்டம் மாடியூல்னு ஒன்று இருக்கும், அதில் போய் நிறைய MCQs நீங்கள் போட்டு பழக உங்கள் பிரெயின் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிடும். சரி எக்ஸாம் வந்து ஏன்னா நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து MCQ பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுத போறீங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உங்களுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் MCQ நிறைய போட்டு பழகதான் உங்களுக்கு வந்து உங்கள் பிரெயின் வந்து லிட்டரலி அதுக்கு தயாராகும். ஸோ அதனால நிறைய MCQ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகினிங் ஆஃப் த ப்ரிப்பரேஷனில் நீங்கள் வந்து ஒரு 50 வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா போக 60 கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னு MCQ சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் தென் ஆல்சோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ MCQ சால்விங் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பண்ணணும்னு. அது எப்படி பண்ணணுன்றத வந்து நான் என்னோட அப்கமிங் வீடியோவில் டீட்டெயிலாக ஒரு MCQ கொடுத்து அதை எப்படி ரூல் அவுட் பண்ணணும், எந்த மாதிரி அதை படிக்கணுன்ற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ தட் உங்களுக்கு ரைட் வேலை நீங்கள் அந்த MCQ சால்வ் பண்ணி பழகிடுவீங்க. அப்படி நீங்கள் பழகிட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் நெவர் ஃபெயில் இன் த எக்ஸாம். பிகாஸ் MCQ எல்லாருமே சொல்லுவாங்க சால்வ் பண்ணும், பட் எந்த வேலை சால்வ் பண்ணுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நான் டீட்டெயிலாக அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் வீடியோ போட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இது ப்ரீஃபான வீடியோன்றதுனால MCQ டெய்லி சால்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி நோட்ஸ். அதாவது நோட்ஸ்னால் லைக் வந்து எந்த ஆப் வேணாலும் இருக்கலாம். அந்த ஆப்பில் வந்து நீங்கள் டீச்சர்ஸ் வந்து வீடியோஸ் நடத்தினதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் கீழேயே வந்து நோட்ஸ் இருக்கும். அந்த வீடியோ என்ன நடத்திருக்காங்களோ அந்த நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒரு தேர்ட் ரிவிஷன் வந்து அப்படி போகிறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகும். லிட்ரலி MCQs நம்ம இத்தனை வருஷம் பார்த்துருப்போம் தெரியுமா, நீட் பிஜி, FMG, INSCT இந்த மாதிரி MCQஸ்லாம் நம்ம பார்த்துருக்கிறதோட ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸை தான் நோட்ஸில் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் வேணால் அங்கங்கே எக்ஸ்ட்ரா ஏதாவது கொடுத்துருக்கலாமே தவிர மெஜாரிட்டி நோட்ஸில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் டாபிக்ஸை தான் வந்து எலாபரேட் பண்ணி நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நான் MCQவே சால்வ் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு நான் நோட்ஸில் தேவையில்லாமல் படிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம். பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அக்யூட் இன்ஃபெக்ஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. அக்யூட் இன்ஃபெக்ஷன் வந்து இப்போ நீங்கள் ஒரு எம்சிக்யூ சால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நோட்ஸில் படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வந்து எம்சிக்யூ போட்டே பழகி நான் படிச்சிடலாம் நான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் முடிவு எடுத்து படிக்கிறீங்க. எம்சிக்யூ நீங்கள் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு 50 எம்சிக்யூ போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து ஏதோ ஒரு கொஸ்டினில் வந்து IgM தான் அக்யூட் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து ஆன்சர். அதாவது வந்து அக்யூட் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இம்யூனோகுளோபின் IgM தான் வந்து பாடியில் வந்து ஆக்டிவேட் ஆகும், ரொம்ப வந்து இருக்கும் அப்படின்றது வந்து ஆன்சர். ஓகேவா? இட்ஸ் அ ரைட் ஆன்சர். ஐம் டெல்லிங் த ரைட் கொஸ்டின் அண்ட் ரைட் ஆன்சர். ஓகே, அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது நீங்கள் வந்து எம்சிக்யூ போடுறப்போ ஃபஸ்ட்டு தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து IgAவோ இம்யூனோகுளோபின் AG வாட் எவர் ஏதோ தப்பு போட்டீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஐயோ ஓகே இப்போ வந்து IgM தான் ஓகே அக்யூட் இன்ஃபெக்ஷன் நீங்கள் ரெம்பர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு எம்சிக்யூ முடிச்சிடுவீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் எம்சிக்யூ போடுவீங்க. அப்படியே ஒரு 3 days போட்டதுக்கு 5th day நீங்கள் போடுறப்போ இப்போ வந்து கொஸ்டின்லேருந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரானிக் இன்ஃபெக்ஷனுக்கு என்ன இம்யூனோகுளோபின் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 5 days முன்னாடி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நீங்கள் தப்பு வாங்கினது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், உங்கள் பிரெயின் ஞாபகப்படுத்தும் IgMனு. ஆனாலும் ஒரு சைடு உங்களுக்கு தோணும் ஏதோ க்ரானிக்ல இருக்க மாதிரி இருக்கு, அங்கே என்ன கேட்டாங்க அப்படின்னு ஒரு மாதிரி உங்களுக்கு குழம்பிடும். ஏன் குழம்பிடும்னா, பிகாஸ் அவ்வளோ டைம் யூ கான்ட் ரீடைன் திங்ஸ். பட் இஃப் யூ ஆர் டூயிங் இட் வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ. பட் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கான்ட் டூ இட். தட் இஸ் நார்மல். பிகாஸ் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் வந்து அதை ரீடைன் பண்ண முடியும். பட் இஃப் யூ கேன் டூ இட் இட்ஸ் ஃபைன். பட் லைக் மெஜாரிட்டி வி கான்ட் டூ இட், இன்க்ளூடிங் மீ, வி கான்ட் டூ இட். ஸோ வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த நோட்ஸ்லாம். அப்போ வந்து நோட்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கே அங்கங்கே நம்ம பார்க்குறோம் தெரியுமா, இந்த எம்சிக்யூஸ் இந்த மாதிரி. அங்கே வந்து IgM பார்க்குறோம், அங்கே IgG பார்க்குறோம், இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு இடத்துல வேறு வேறு போட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேஸில் நமக்கு வச்சு தே வில் பாக்ஸ் ஏதோ கம்பேரிசன் மாதிரி பாக்ஸோ இல்லை நிமோனிக்கோ ஏதோ ஒன்று கொடுத்து தே வில் மேக் திங்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ். ஸோ வந்து என்ன மாதிரி கொஸ்டின் அந்த டாப்பிக்லேருந்து கேட்டாலும் we will answer it correctly. அதுக்காக தான் இந்த நோட்ஸ் படிக்கிறோமே தவிர நோட்ஸ் இஸ் நாட் சம்திங் லைக் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து நீங்கள் லாஸ்ட் ரிவிஷன், ட்ரஸ்ட் மீ, என்னோட வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் யூ வில் நீங்கள் உண்மையிலே நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள் லாஸ்ட் ரிவிஷனில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் எம்சிக்யூவில் இருக்கிறது தான் மெஜாரிட்டி நோட்ஸில் இருக்குது. பட் ஃபார் திங்ஸை வந்து ஈஸியாக மேக் பண்ணுறதுக்காக பீப்புள் லைக் வந்து டீச்சர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஃபேக்கல்ட்டி ஆர் டீச்சர்ஸ் ஹூவர் இட் இஸ், like they will make things easier for us and then they will compare or comparison table போட்டுருவாங்க. என்ன சப்ஜெக்ட் வேணா நீங்க எடுத்துக்கலாம், literally any subject, microbiology, PSM, whatever it is, like they will make a comparison and then வந்து இதுக்கு இது அந்த மாதிரி சொல்லி வந்து அவங்க கம்பேரிசன் போட்டுருவாங்க. ஸோ அப்படி போடுறப்போ ஒரு இடத்துல அவங்க பிரெயின் வந்து தெளிவாக படிச்சிடும். ஸோ வந்து அவங்க எந்த இடத்துல அந்த கொஸ்டின் கேட்டாலும் மாற்றி எங்கேயாவது வந்தால் கூட உங்களுக்கு இந்த சார்ட் ஞாபகம் வந்துடும், இல்லை இந்த நிமோனிக் ஞாபகம் வந்துடும். இதை வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மிஸ்டேக் மேக் பண்ணாமல் நீங்கள் எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால ரிவிஷன் என்ன வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அந்த ரிவிஷன் நோட்ஸை நீங்கள் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன் இஸ் எம்சிக்யூ சால்விங் அண்ட் தென் வந்து ரிவிஷன் நோட்ஸ். எதுக்கு ரிவிஷன் நோட்ஸ் படிக்கணுன்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சுல, ஏன்னா வந்து எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ரிவிஷன் நோட்ஸ் தான். ஸோ இந்த ரிவிஷன் நோட்ஸை எப்படி படிக்கிறதுன்றது ஒரு மெத்தட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூ கான்ட் மக் அப் எவ்ரி சிங்கிள் திங். அதாவது வந்து எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் உட்காந்து மெமரைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. இட்ஸ் லிட்டரலி யூ ஆர் கோயிங் டு லைக் நாட் ரிமெம்பர் எவ்ரி சிங்கிள் திங். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, கிளினிக்கல் சப்ஜெக்ட் அஃப்கோர்ஸ் யூ ஷுட் நாட் மக் அப் பிகாஸ் இட்ஸ் அ கிளினிக்கல் சப்ஜெக்ட். யூ ஷுட் நாட் மக் அப், யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் திங்ஸ். பட் லிட்டரலி சம் ஆஃப் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் த திங் இஸ் you have to ask your friends or you have to watch the video again and again, or you can watch any YouTube video on that particular topic. Even after that all எல்லாமே பண்ணியுமே எனக்கு இந்த பர்டிகுலர் டாபிக் வரவே மாட்டேதுங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருக்க எம்சிக்யூஸை மட்டுமா தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு யூ வில் பி லைக் ஓகே இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை நான் வந்து கடவுள்கிட்ட விட்டுறேன்னு சொல்லிட்டு விட்டுடலாம். பட் இதை நீங்கள் எப்போ பண்ணலாம்னா, லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து ரிவிஷன் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வரலன்றப்ப தான் விடணும். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்லலாம் எனக்கு வரல, இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன்லாம் ஃபர்ஸ்ட்லலாம் விடவே கூடாது. ஃபர்ஸ்ட்டில் கஷ்டப்பட்டு எப்படியோ இது எனக்கு வர வச்சே அவனு முழுந்து பழந்துக்கு டைம் கொடுத்து உங்கள் தூக்கத்தை விட்டு கூட நீங்கள் படிச்சிடணும். ஓகேவா? தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டடி வாட் எவர் தே ஆர் கிவிங், அதை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் கன்ஃபார்மாக வந்து பாஸ் மார்க் எடுத்துட முடியும். யூ வில் கிராக் த எக்ஸாம் இன் த வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் லைக் ஐ டிட். ஸோ அதனால வந்து ஸோ ஐம் நாட் சேயிங் மை ப்ரிப்பரேஷன் வாஸ் வெரி குட், ஐ எம் சூப்பர் டாப்பர் அண்ட் ஆல், because I am someone like I did YouTube video, I am doing agency, like I am literally doing lots of things together.
ஸோ வந்து அதெல்லாம் பண்ணிட்டு ஐ ஆல்சோ பேலன்ஸ் மை ஸ்டடீஸ். ஸோ அது எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் ஃபாலோ த ரைட் ட்ராக் அண்ட் ஐ நோ வாட் ஐ வாண்ட். இது எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். ஸோ இந்த ரிவிஷன் நோட்ஸ் வந்து நல்லா தெளிவாக படிச்சிருங்க. அவங்க என்ன நோட்ஸ் கொடுத்துருந்தாலும் டோன்ட். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் விச் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ், இது எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா நான் வந்து இந்த ஏதாவது பர்டிகுலர் சப்ஜெக்டை நான் ஸ்கிப் பண்ணிடலாமா, இந்த சப்ஜெக்ட் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன்னா எனக்கு இதனால வந்து அதுக்கு அந்த சப்ஜெக்ட்ல வந்து வெறும் 5 மார்க்ஸ் தானே வருது, 2 மார்க்ஸ் தானே வருது, அந்த சப்ஜெக்ட் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், எனக்கு பிடிக்கல அப்படிலாம் சொல்லுவாங்க. நெவர் எவர் டூ தட். லைக் லிட்ரலி நோ, none of you should do that because அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. பிகாஸ் நம்ம எஃப்எம்ஜி வந்து இட்ஸ் நாட் லைக் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல இவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது வந்து ஜஸ்ட் அன் அசம்ஷன் தான். இட்ஸ் நாட் லைக் என்பிஏலேருந்து வந்து இப்படி தான் நாங்கள் கேட்போம்லாம் அவங்க வந்து எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ வந்து என்ன வேணாலும் அவங்க கேட்பாங்க. யூ ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஆன்சரிங் எனி திங். லைக் என்ன கேட்டாலும் யூ ஷுட் ஏபிள் டு ஆன்சர் இட். ஸோ அப்போ நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சு தான் இருக்கணும். ஏன்னா எங்களை பொறுத்தவரை நாங்கள் படிக்கிறப்ப என்ன சொன்னாங்கன்னா, இஎன்டிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும்னு சொன்னாங்க. இஎன்டி இப்போ லைக் லாட்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் கொடுத்து நாங்கள் இஎன்டி படித்தோம். ஆனால் ஆப்தாமாலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க நிறையா. ஆப்தாமாலஜியில் லிட்ரலி நான் செகண்ட் டிவிஷனில் தான் அதை படிக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஐ couldn't study because of some issues like friends problem and all. It was funny, like literally இப்போ think பண்ண I regret it. But அப்போ the first division I couldn't study. செகண்ட் டிவிஷனில் படித்தேன். அப்போ தேர்ட் டிவிஷனில் அப்பயுமே ஐ ஃபீல் லைக் எனக்கு ஐ கான்ட் டூ தட் சப்ஜெக்ட். பட் யூனோ ஐ எம் வெரி வெரி லக்கி பர்சன். அந்த சப்ஜெக்ட் அந்த கொஸ்டின் ஆத்தமாலஜிலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எதை ஸ்கிப் பண்ணுறோமோ, எதை நமக்கு பிடிக்கலையோ, we are very very lucky person. So trust me, you are going to get that particular subject. அதுவும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. So that you will feel miserable in the exam also. So அதனால தயவு செஞ்சு never ever skip any subject. ஃபர்ஸ்ட்லேருந்தே முடிஞ்ச அளவுக்கு எல்லா சப்ஜெக்டையும் படிச்சிருங்க. சப்போஸ் ஒரு சில சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கல, கதை எப்படி படிக்கிறது, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் டூ பர்டிகுலர் வீடியோ அந்த டாபிக். இது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணிங்கன்னா லிட்டரலி நீங்கள் வந்து எப்படியோ தப்பிச்சிடலாம். இந்த மாதிரி எம்சிக்யூ அட்டென்ட் பண்ணி எப்படியோ தப்பிச்சிடலாம். ஐ வில் ஹெல்ப் யூ கைஸ். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து பயப்படாதீங்க எந்த சப்ஜெக்ட். பட் நெவர் எவர் ஸ்கிப் எனி சப்ஜெக்ட் அண்ட் நெவர் எவர் பிலீவ் எனி ஆஃப் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் டெல்லிங் நான் இந்த சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ண போகிறேன், எனக்கு இது தேவையில்லை. ப்ளீஸ் டோன்ட் பிலீவ் them because it's all bullshit, because they are not going to do that. And if you go நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ண போறீங்கன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே குழி தோண்டி போச்சுக்கிற மாதிரி. ஸோ அதனால நெவர் எவர் டூ தட். அதனால எல்லா சப்ஜெக்டையும் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட். எம்சிக்யூ சால்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் எம்சிக்யூ அந்த ரிவிஷன் நோட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்து டீட்டெயிலாக லைக் லிட்டரலி அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக அப்புறமேட்டு அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரீஃபே இட்ஸ் லைக் டேக்கிங் ஸோ மச் டைம். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ் பிகாஸ் ஏன்னா இப்போ நான் வந்து என் சீனியர்ஸ்ட்டு போய் கேட்டப்போ வாட் தே டோல் மீ இஸ் லைக் என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்களோ அதை அவங்க படிச்சிருங்க, நல்லா படிங்க, அதை நம்பி படிங்க, அவ்வளோதான். தே லிட்டரலி டோல் மீ. அட் தட் டைம் ஐ ஃபெல்ட் இன்னும் கொஞ்சம் நிறையா சொன்னால் எனக்கு கொஞ்சம் அப்படி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறையா வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தட் யூ வில் ஃபீல் லைக் யூ ஆர் கெட்டிங் சம்திங். அண்ட் ஐ எம் நாட் சேயிங் சம்திங் உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையில்லாத விஷயம் எதுவுமே நாங்கள் பர்டிகுலர் இந்த டாப்பிக்கில் நான் பேசல. எல்லாமே லிட்ரலி விச் இஸ் நீடட் ஃபார் யூ. Every single thing which is coming out of my mouth is very very honest and something which is out of my experience. It will definitely help you guys. I'm not சும்மா வந்து ஏதோ சொல்லணுன்றதுக்காக நான் சொல்லிடல. லிட்ரலி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் லிசன் திஸ் வீடியோ. இஃப் இட்ஸ் போரிங் ஃபார் யூ லைக் நானே வந்து ஸ்பீடாக தான் பேசுவேன். ஸோ யூ கேன் பெட்டர் வாட்ச் இன் 1.2x. தட் வுட் பி பெட்டர். இல்லை 1.5xல வாட்ச் பண்ணிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் என்னோட இது புரியும். பிகாஸ் ஐ வில் பி வெரி ஸ்பீட் பர்சன். ஓகே, ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி எம்சிக்யூ சால்வ் பண்ணுங்க, ரிவிஷன் நோட்ஸை ரிவைஸ் பண்ணுங்க, எந்த சப்ஜெக்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த 3 திங்ஸை நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிஸ் வைப்பாங்க. அதாவது வந்து கிராண்ட் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. கிராண்ட் டெஸ்ட் வைக்கிறப்போ இப்போ வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த ப்ரிப்பரேஷன்லேயே கிராண்ட் டெஸ்ட் வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் தான் படிச்சிருப்பீங்க. அந்த டைமில் கிராண்ட் டெஸ்ட் வைக்கிறப்ப யூ வில் பி லைக் ஓ மை காட், என்ன இப்போ போய் கிராண்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க, நம்மளால அட்டென்ட் பண்ண முடியாது, நமக்கே 2 சப்ஜெக்ட் தான் தெரியும், கம்மியாக மார்க் எடுத்தாலும் என்ன பண்ணுறது ஊனு யூ வில் பி. But trust me, even after completing 19 subjects, நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதுறப்பையும் அதே மாதிரி தான் லெவலில் இருக்க போறீங்க. Because you can't remember every single thing and definitely you are going to get somehow like 5 மார்க்கோ 10 மார்க் or 15 மார்க் டிஃப்ரென்ஸ் தான் பெருசாக வருமே தவிர ஒன்றும் பெருசாலாம் வந்துடாது. ஸோ அதனால ஜிடியை பார்த்து பயப்படாதீங்க. Just give the GT exam so that you will understand எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு அனலைசிஸில் பார்த்து கற்றுக்கோங்க.
மிஸ்டேக்ஸ் எதெல்லாம் வருது, எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் வருது, எதில் வீக்காக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு பர்டிகுலர் அட்டென்ஷன் கொடுத்து அதை ரிவைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் guys, never ever compare your marks with any of your friends. Try to avoid negative people from your life. That will be very useful for you guys, because exam preparation time la vandu some people are like literally they won't even study and they will never allow you to study. They will ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை விட்டு அவாய்ட் பண்ணி தள்ளி இருக்கிறது வந்து உங்களை வந்து காத்து கருப்பு எதுவும் வந்து தாக்காமல் பாதுகாக்கிற மாதிரி இட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் டாக்ஸிக் பீப்புள், பிகாஸ் இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் தெம் ஆல்சோ. பிகாஸ் உங்களுக்கு அவங்க டாக்ஸிக்காக தெரிகிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் டாக்ஸிக்காக தெரிய போறீங்க. தட்ஸ் வை இட்ஸ் லைக் அந்த மாதிரி தானே. ஸோ அதனால் இட்ஸ் குட் ஃபார் போத் ஆஃப் யூ. ஐ நாட் சேயிங் செல்ஃபிஷாக நீங்கள் மட்டும் இருங்கன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு நீங்கள் நல்லதாக பண்ணுறீங்க. ஸோ பெட்டர் ஸ்டே அவே ஃப்ரம் தெம், விஷ் தெம் குட் லக், லெட் தெம் லிவ் தேர் லைஃப். நீங்கள் உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லைன்னா வீட்டில் வந்து they are going to kill you. அதனால நீங்கள் வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டே அவே ஃப்ரம் டாக்ஸிக் பீப்புள். ஏதாவது பஞ்சாயத்துல தயவு செஞ்சு போகாதீங்க இந்த ப்ரிப்பரேஷன் பீரியடில். அண்ட் ஒன் மோர் திங் which I want to tell you guys is like நிறைய பேர் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் யூ வில் பி லைக் ஓகே நம்ம எதோ நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோன்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது எல்லாருக்குமே நடந்துருச்சு. எனக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண எல்லாருக்குமே we all literally passed the exam. ஸோ எல்லாருக்கும் நடந்த விஷயத்த ஒன்று ஷேர் பண்ணுறேன். படிக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு டைம் கொடுத்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப நேரம் நான் டைம் கொடுத்து சூப்பராக படிச்சிருப்பேன். ஓகே, அதே சப்ஜெக்ட்டு நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு எனக்கு அந்த சப்ஜெக்ட்லேருந்து கேட்டால் 1-2 தெரியாமல் இருக்கும், இல்லை நிறைய விஷயம் சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்கும். ஐ வில் பி லைக் ஓ மை காட், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு டைம் கொடுத்து படிச்சு என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல. அப்போனா நான் ஒழுங்காக படிக்கலையோ, நான் எக்ஸாமுக்கு எவ்வளோ மார்க் எடுப்போனால் ஓ மை காட் வாட் இஸ் திஸ் டிப்ரெஷனோட எஜ்ஜுக்கு போயிடுவோம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே நடக்கும். இந்த ப்ராசஸ் வந்து இது லிட்டரலி எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ கோயிங் டு ஃபேஸ் இட். இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு 3rd இயர் 2nd இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மேபி யூ வில் ஃபீல் லிட்டில் கான்ஃபிடென்ட். பட் எல்லாருக்குமே நடக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் ஃபீல் டிமோட்டிவேட்டட் டியூரிங் த ப்ரிப்ரேஷன். த திங் இஸ், நீங்கள் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணாலும் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாலும் அப்போ நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் மட்டும் அப்படி ஃபீல் பண்ண மாட்டீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஃபீல் பண்ணுவாங்க. ஈவன் ஐ ஃபெல்ட், மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபெல்ட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லைக் தட். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஹேவ் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ், யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். யூ ஷுட் நாட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். லைக் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கம்மி மார்க் வருது அப்படின்றதுக்காக டோன்ட் கம்பேர் யுவர் மார்க் வித் எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெவர் எவர் டூ தட், because that's going to make you feel very much sad. So don't ask your friends mark. Just உங்களுக்கு நான் டார்கெட் வச்சு அது என்னவோ அதுக்காக நீங்கள் ஓலை. ஈவன் இஃப் யூ கெட் லெஸ் மார்க் ஆல்சோ தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் கீப் ஆன் ட்ரையிங், கீப் ஆன் ரிவைசிங், கீப் ஆன் டூயிங் MCQ. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே வித் யூ கைஸ். அண்ட் எந்தெந்த சப்ஜெக்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி படிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த MCQ எப்படி சால்வ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து லிட்டரலி நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஷேர் பண்ணணும்னா அது அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். பிகாஸ் இந்த வீடியோவை ஐ திங்க் இட்ஸ் வெரி லாங். லைக் நான் ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். பட் ஐ திங்க் I literally shared so many things like but Anna, every single thing which is coming out of my mouth is very honest, very true guys. So it's going to help you somehow. So please don't think I'm wasting your time. But next time I will make sure I will make the video very in a short period of time. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் எனக்கே சம்டைம்ஸ் வேலைன்னு பேசிட்டு இருந்தால் பிடிக்காது, என்னமா சொல்ல வர கண்டென்ட் வாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வீடியோ எதுக்குன்னா ப்ரீஃபாக வந்து ஒரு ஆறுதலுக்கு வந்து ஒரு சீனியரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து பேசினா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா, ஓகே இதெல்லாம் படி அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். தவிர இட்ஸ் நாட் லைக் அ வீடியோ நான் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. இட்ஸ் லைக் தெரிஞ்சவங்க சொன்னால் ரொம்ப நேரம் சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் வந்து ஐ வில் கம் டு த கண்டென்ட், என்ன பண்ணணும், ஐ வில் கிவ் த ஐடியாஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ கைஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் வீடியோ பண்ணிங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா I will definitely do that video on that topic so that it will be useful for you guys. And motto and I just want to help people who are preparing for the FMG exam. So in the video and useful ah irundhukom appdi nambra. So உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு FMG ப்ரிப்பேர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மட்டும் படிக்கணும்னு நினைக்காதீங்க, எல்லாரும் படிக்கணும்னு நினைங்க. குட் தாட்ஸ் வில் கிவ் யூ குட் மார்க்ஸ். ட்ரஸ்ட் மீ இன் திஸ். ஈவன் நீங்கள் 149 எடுக்க போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா லக்குன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குட் தாட்ஸ் தான் உங்களை 1 மார்க் எடுக்க வச்சு 150 எப்படி சொல்லி வர வைக்கும். ஸோ அதனால் ப்ளீஸ் பி குட் பர்சன், ஹெல்ப் பீப்புள், ஷேர் திஸ் வீடியோ or you can watch this video and tell your knowledge to that person. நீங்கள் வந்து லைக் இவங்க ஷேர் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க அப்படிலாம் நினைக்காங்க. ஸோ ஈவன் இஃப் யூ டோன்ட் ஷேர் ஆல்சோ ஐ நோ somehow I will be happy.
in whatever I'm doing. So I hope யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட ஜூனியரில் வந்து ஒரு பொண்ணு வந்து நான் ஈவன் பிஃபோர் ஐ ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம் அவன் வந்து என்கிட்ட கேட்டா நீங்கள் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னா நிலா. So I'm dedicating this video to her and anyone who's watching this video. I hope இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் வீடியோஸ் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ guys.